தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது OnePlus ஸ்மார்ட் வாட்சை இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. OnePlus ஸ்மார்ட் வாட்சை ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை நானும் கடந்த ஒரு சில நாட்களாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் கூட ஒரு சில வீடியோவில் வந்து பார்த்துருக்கலாம் மேபி. ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த வாட்சுடைய குயிக்கான அன்பாக்சிங் ப்ளஸ் என்னுடைய கருத்துக்கள் என்ன ஏதுன்றது எல்லாத்தையுமே குயிக்காக சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் வாட்சை கொடுத்துருக்காங்க. அந்த பேண்டெல்லாம் வந்து பார்க்குறது கொஞ்சம் வந்து ஸ்டைலிஷாக வித்தியாசமாக வந்து தெரியுது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் சார்ஜிங் பேடும் வந்து இருக்குது. ஸோ இந்த மேக்னெட்டிக் சார்ஜிங் பேடை வச்சு மட்டும் தான் நம்ம இதை வந்து சார்ஜ் பண்ண முடியும். எனக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சில் பிடிக்காத ஒரு விஷயமே இதுதாங்க. ஒவ்வொரு வாட்சுக்கும் ஒவ்வொரு இது யூஸ் பண்ணணும், வேறு வழி கிடையாது. அது அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வாட்சை பார்த்தோன்னா வாட்சோட டிசைன் உண்மையிலே வந்து நல்லா ஃப்ளாட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ப்ரீமியமான ஒரு டிசைனில் வந்து இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. ஸோ உங்களுக்கு சைடில் இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்பக்கம் வந்து ஒரு சில ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. பட் இது வந்து நார்மல் வெர்ஷன். இதுல வந்து இருக்கான்றது எனக்கு எக்ஸாக்ட்டா வந்து தெரியல. பின் பக்கமா நமக்கு ஹார்ட் ரேட் சென்சர் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் ஒரு சைடுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மைக் இருக்கு, இன்னொரு சைடுல வந்து ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. ரைட் சைடுல ரெண்டு கீஸ் இருக்கு, ரெண்டு பட்டன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா வந்து நம்ம ஆப்ஸ் எல்லாம் வந்து மேனேஜ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணி நார்மலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி தேவையான எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் கொடுத்திருக்காங்க. அந்த பட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா சின்னதா OnePlus அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த வாட்சுடைய வெயிட் மட்டும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 75 கிராம்ஸ் இருக்கும் அப்படின்றது போல சொல்றாங்க. அண்ட் முக்கியமான விஷயம் இந்த வாட்சுடைய டிஸ்பிளேவை பத்தி தான் நான் சொல்லி ஆகணும். டிஸ்பிளே ரொம்ப நல்லா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு, பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லலாம். பட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல 1.39 இன்ச்க்கான AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 2.5 கர்வ்ட் கிளாஸ் வந்து இருக்கு சுத்தி, அதனால யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. 326 ppi கொடுத்துருக்கிறதுனால நீங்க பார்க்கும்போது இந்த வாட்ச்க்குள்ள இருக்கக்கூடிய ஃபாண்ட் கலர்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஷார்ப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. பிரைட்னஸ் லெவல்ஸும் இதுல நல்லா இருக்கு. நார்மலா ஒரு ஸ்மார்ட் வாட்ச்ல அவுட்டோர்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், பட் இதுல ப்ராப்ளம் கிடையாது. நீங்க அவுட்டோர்ல வச்சும் நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல ஆட்டோ பிரைட்னஸ் சென்சரும் பக்காவா வந்து ஒர்க் ஆகுது. இதுல ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இப்போ வரைக்கும் வந்து கிடையாது, ஃபியூச்சர்ல வரும்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணணும். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த ஸ்கிரீன் ஆன் டைம் அப்படின்றது 8 செகண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயே படாத பாடுபட்டுட்டோம். அந்த 8 செகண்ட்ஸ் அப்படின்றது போதுமான்னு தெரியல. இவங்க பேட்டரியை சேவ் பண்றதுக்கு இந்த ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நீங்க கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணணும். கையில ஃபிட்டிங் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து ஃபிட் ஆகுதுங்க. என் கையில வந்து எந்த ஒரு விஷயமே வந்து கிடையாது. நான் எப்பவுமே ஸ்மார்ட் வாட்ச் வந்து கட்டிட்டு இருப்பேன். ஸோ மற்றதெல்லாம் கட்டும்போது கூட கொஞ்சம் அப்படி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் இது லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் பேட்டர்ன் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் அப்படி கோடு கூட இருக்கிறது எல்லாமே வந்து பார்க்கும்போதும் நல்லா இருக்கு, கையில் கட்டும்போது அந்த ஃபீலும் வந்து நல்லா இருக்கு. ரொம்ப ஹெவியான வாட்ச் வந்து கையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எல்லாம் வந்து கிடையாது. ஸோ யூசபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. இதில் IP68க்கான வாட்டர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை எடுத்துகிட்டு தாராளமாக வந்து ஸ்விம்மிங் வந்து போகலாம், பிரச்சனை வந்து கிடையாது. 580 வரைக்கும் வந்து சப்போர்ட் இருக்குது. தண்ணிக்குள்ளே போய் கூட டைவ் அடிச்சு வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே வந்து வாட்டர் டெஸ்டிங்கெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு லாஸ்ட் டைம் டேம்க்காக வந்து போயிருந்தோம். பட் இப்போ தண்ணி ரொம்ப கம்மியாகிடுச்சு, வெயில் காலத்தில் போக முடியாதுன்ற காரணத்தினால நான் போகல. முக்கியமான விஷயம் அப்படின்றது இதோட UI தான். இதில் வியர் OS கொடுக்கல, இவங்களுடைய ஓன் UI தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த UI எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன், நீங்களே வந்து கேளுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரியும். ஸோ யூசபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சின்ன ஷார்ட்கட்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், பிரைட்னஸ்க்கு, ஆட்டோ பிரைட்னஸ்க்கு, ஏதாச்சும் சர்ச் பண்ணுறதுக்கு, அலாரம் கிளாக் வைக்கிறதுக்கு, உங்களுக்கு டார்ச்சுக்கு அண்ட் செட்டிங்ஸ்க்கு போகிறதுக்கு, அண்ட் பேட்டரி லெவல் எப்படி இருக்குது, கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கீழே இருந்து ஸ்வைப் பண்ணிங்க மேலே அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஏதாச்சும் புது நோட்டிஃபிகேஷன் வந்ததா என்ன ஏதுன்றதெல்லாம் வந்து அங்கே வரும். அண்ட் ரைட் சைட்லேருந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மியூசிக் வருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ரேட் சென்சர் மெஷர் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் ஸ்லீப் பண்ணியிருந்தீங்கன்னா, தூங்கி இருந்தீங்கன்னா அந்த ஸ்லீப்பிங் டேட்டா, இந்த மாதிரி நிறைய விதமான கார்ட்ஸ் வருது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கார்ட்ஸும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் சைடில் அந்த OnePlus பட்டன் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வருது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டிஸ் வருது, ஒர்க் அவுட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நிறைய விதமான ஒர்க் அவுட் ஆப்ஷனிங் இருக்கிறதுனால நீங்கள் அதை யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டான ரிசல்ட் வரும். ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கு, ஹார்ட் ரேட்டை வந்து மெஷர் பண்ண முடியும், அண்ட் பிளட் அண்ட் ஆக்சிஜன் லெவல் அதை வந்து மெஷர் பண்ண முடியும். ஸ்லீப் இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸை மெஷர் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்கு, பிரீத்தை மெஷர் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்கு, அண்ட் ஃபோன் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல இருந்தே டயல் பண்ணிக்கலாம், கான்டாக்ட்ஸை வந்து லுக் அப் பண்ணிக்கலாம், ரீசெண்டாக யாராவது வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த லிஸ்ட்டையும் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்கள் டயல் பண்ணுறது இந்த ஃபோன்லேருந்தே வந்து டயல் பண்ணிக்க முடியும். நம்பர் ஆப்ஷன்லாம் வந்து டச் பண்ணும்போது நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்குது. கரெக்டான பட்டன் தான் வந்து நான் ப்ரெஸ் பண்ணேன். ஆனால் நீங்கள் டச் பண்ணி அந்த காலை அமுச்சு கால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்ற டவுட் இருக்கும் இல்லையா. கால் குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஆப்போசிட்டில் பேசுகிறவர் என்ன பேசுகிறாருன்றது நமக்கு நல்லா கேட்குது. இந்த ஸ்பீக்கர் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. இண்டோரில் அவுட்டோர்லாம் அந்த அளவுக்கு எதிர்பார்க்காதீங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய மைக்கும் ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல. ரொம்ப சூப்பர்லாம் வந்து சொல்ல முடியாது, ரொம்ப மோசம்லாம் வந்து சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அந்த விதத்தில் வந்து பாராட்டலாம். அண்ட் அந்த ஃபோன் ஆப்ஷனுக்கு அப்புறமாக மியூசிக் கண்ட்ரோல் பண்ணுறது, வெதர், அலாரம் கிளாக், ஸ்டாப் வாட்ச்,
ஃப்ளாஷ் லைட் இருக்குது அண்ட் எக்கச்சக்கமான உங்களுக்கு சென்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேரோமீட்டர், கேம்பஸ் இதெல்லாம் வந்து இருக்குது. அண்ட் இந்த டிவி கரண்ட்டை பற்றி நான் சொல்லும், உங்ககிட்ட OnePlus டிவி இருந்ததுன்னா இதன் மூலிமா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் இது இன்னும் வந்து கண்ட்ரோல் ஆகலை. ஒரு சில டைமில் வந்து இந்த கனெக்டிவிட்டி இஷ்யூ இருக்குது. மேபி அதை சீக்கிரமாக ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்குறேன். அண்ட் செட்டிங் ஆப்ஷன் இருக்குது. செட்டிங்கில் வந்து நீங்கள் ப்ளூடூத் ஹெட்செட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அது உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வந்து டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் பிரைட்னஸ் அண்ட் டிஸ்பிளே, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ்வேர்ட் ப்ராடக்ட்டும் வந்து இதை வந்து பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு சின்ன சின்ன பக் வந்து நாங்கள் அங்கே வந்து ஃபேஸ் பண்ணேன். அண்ட் முக்கியமாக இந்த பக் எல்லாம் வந்து கிளியர் பண்ணால் மட்டும்தான் ஓரளவுக்கு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டினியூஸாக கிடைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நம்மக்கிட்ட வாட்ஸ்அப் இந்த மாதிரி மெசேஜிங் ஆப் எல்லாம் நம்ம ஃபோனில் வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஏதாச்சும் வரும்போது தான் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம ஃபோனுக்கு வரும். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நம்ம ரிப்ளை பண்ண முடியுமானா பண்ண முடியும். ஆனால் ஏற்கனவே ப்ரீ டிஃபைண்டாக ஒரு சில ரிப்ளைஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேறு அறிவுன்னு கேட்டாங்கன்னா இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன் இந்த மாதிரி மட்டும் தான் வரும். நான் இந்த இடத்துல இருக்கேன், இது இப்போ இதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. டைப் பண்ணுற மாதிரியான அந்த கீபோர்ட் ஆப்ஷன் வந்து கிடையாது. வாய்ஸில் சொல்ல முடியாது, எதுவுமே இல்லை. அங்கே டிஃபால்ட்டாக ப்ரீ டிஃபைண்டாக என்ன ஆப்ஷன் வருதோ அதை கிளிக் பண்ணிக்கலாம், சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த பட்ஜெட்டில் ஒரு சில ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் உங்களுக்கு டைப் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கூட கொடுக்குறாங்க. இவங்க அதையும் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். மியூசிக்கை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சொன்ன பார்த்தீங்களா. நீங்கள் மியூசிக்கை 2 விதமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒன்று உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளே ஆகிற மியூசிக்கை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரெண்டாவது விதமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச்லேயே நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால நீங்கள் அதில் ஏதாச்சும் மியூசிக்லாம் வந்து போட்டு கூட நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஆனால் எக்ஸ்ட்ராவாக உங்களால் வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியாது. ஏன்னா இதில் கூகுளுடைய ப்ளே ஸ்டோர் கிடையாது. சின்ஸ் இது வந்து வியர் ஓஎஸ் கிடையாது. அதனால் இவங்க வந்து ப்ளே ஸ்டோர் எதுவுமே வந்து கொடுக்க மாட்டாங்க. இவங்க கிட்ட என்ன ஆப்ஸ் இருக்கோ அது மட்டும் தான் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இன்றைக்கி தேதியில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ் தான், மியூசிக் ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோடைய சப்போர்ட் இதில் வந்து கிடையாது. எக்ஸ்ட்ரா ஆப்ஸ்லாம் எப்போ வரும் அப்படின்றது வந்து தெரியல. ஸோ இதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. சப்போஸ் இது நீங்கள் வாங்குறதா இருந்தால் நம்மளுடைய ஆக்சிஜன் லெவலை மெஷர் பண்ண முடியும், ஹார்ட் ரேட் சென்சர் மெஷர் பண்ண முடியும், நம்ம ஸ்டெப்ஸை மெஷர் பண்ண முடியும், கேலரிஸ் பர்ன் ஆகுதா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை மெஷர் பண்ணுறதுக்கு சூப்பரான வந்து ஒரு சில சென்சர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்சர்லாம் அக்யூரேட்டாக மெஷர் பண்ணதான்னு கேட்டிங்கன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஓரளவுக்கு வந்து அக்யூரேட்டாக தான் மெஷர் பண்ணுது. அதிகப்படியான பிரச்சனைகள் வந்து கிடையாது. நான் இன்னொரு டிவைஸ் வச்சு கூட கம்பேர் பண்ணி பார்த்தேன். ஸோ அக்யூரசியை பொறுத்த வரைக்கும், சென்சருடைய ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. அதில் இஷ்யூ கிடையாது. அண்ட் ஃபைனலி பேட்டரின்னு பார்க்கும்போது இதில் 402 mAh கொண்டான பேட்டரி கொடுத்துருக்காங்க. அந்த சார்ஜர் வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு 40 மினிட்ஸில் வந்து ஃபுல் சார்ஜ் வந்து ஆகிடுது. என்னோட யூசேஜ் ப்ரோக்ராம் இது எத்தனை நாள் சார்ஜ் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் ட்ராக்கிங் இது மற்றதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு 6 நாள் அப்படின்றது அப்ராக்சிமேட் வந்தது. ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை சார்ஜ் போடுறது நல்ல விஷயம் தான். ஆனால் இதற்காக நீங்கள் வந்து ஒரு பெரிய விஷயத்தை இழக்கிறீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வரல. ஸோ எப்பவுமே நிறைய பேருக்கு வந்து இப்படி திருப்பினா, இப்படி கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி நான் திருப்பினா வேக் டு ரைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, இப்படி திருப்பினா இந்த மாதிரி வந்து எரியணும். பட் இது மேக்ஸிமம் டைம் ஒர்க் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா 50-50 தான் சொல்லும். ஒரு சில டைம் ஒர்க் ஆகுது, ஒரு சில டைம் ஸ்லோவாக இருக்குது, இன்னொரு சில டைமில் ஒர்க் ஆகலை. ஸோ இந்த காரணத்தினால தான் அவங்க வந்து பேட்டரி லைஃப் கொஞ்சம் அதிகமாக வருது. மேபி அவங்க ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலாம் கொடுத்தாங்கன்னா அப்போ 6 நாள் பேட்டரி லைஃப் வருமானது ஒரு சந்தேகம். பிகாஸ் அவங்க 14 டேஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. அந்த 14 டேஸ் இது வந்து வரல. ஸோ பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. பட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவை கொடுத்துட்டா எப்படி இருக்குன்றது வந்து தெரியல. அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபைனலான கேள்வி, 15,000 ரூபாய்க்கு இந்த வாட்ச் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்தா இல்லையான்றத பின்னாடி பார்க்கலாம். ஸோ ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிசைன் கொடுத்துருக்காங்க, நல்ல டிஸ்பிளே இருக்குது, பேட்டரி லைஃப் இன்னைக்கு தேதியில் ஓகேவா இருக்குது. அண்ட் அக்யூரசி, பிகாஸ் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்றது ஜஸ்ட் நம்ம வந்து சீன் போடுறதுக்கு மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய சென்சார்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் ஆகுதான்றதை பார்ப்போம். அது எல்லாமே இதில் கரெக்டாக இருக்குது. கான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் 6 நாள் வருது, ஆனால் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இல்லை. அது வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து குறையும். அது எப்படி இருக்குன்றதுன்னு தெரியல. ப்ளே ஸ்டோருடைய சப்போர்ட் இல்லை, பிகாஸ் இது வந்து வியர் ஓஎஸ் இல்லைன்னா ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்குது. அண்ட் சாஃப்ட்வேரில் சின்ன சின்ன பக் வந்துகிட்டே இருக்குது. அப்பப்போ ஒரு சிலருக்கு ஒரு டைம் வந்து ஒரு பக் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இது ரெண்டுத்தையுமே வச்சு நீங்கள் பேலன்ஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த 15,000 ரூபாய்க்கு இந்த வாட்ச் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக யாருக்குமே வந்து பரிந்துரைக்க மாட்டேன். பிகாஸ் இந்த 15,000 ரூபாய்க்கு நமக்கு நிறைய வாட்ச் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நல்ல வெல் நோன் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாட்சஸ் வந்து கொடுக்குறாங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ ஒரு ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணாங்க. சாம்சங்குடைய பழைய ஜென்ரேஷன் வாட்செல்லாம் இப்போ கொஞ்சம் கம்மி விலையில் வந்து அவைலபிள் இருக்கும். வியர் ஓஎஸ் இருக்கக்கூடிய வாட்சே வந்து நிறைய நமக்கு அவைலபிள் இருக்குது இந்த பட்ஜெட்குள்ளேயே. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதில் ஒரு சில அந்த டைப் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இல்லை, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இல்லை. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகிறதுனால இந்த 15,000 இது கொஞ்சம் அதிகம் தான் நினைப்பேன். அண்ட் OnePlus ஒரு நல்ல செக்மெண்ட்டில் வந்திருக்காங்க, ஆனால் அதை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கல அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வாட்சை பற்றி என்னுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து ஒத்துக்கிறீங்களா, இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் இப்போ பார்த்த விஷயத்தை வச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.